ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ளவர்களை பரோலில் விட தமிழக அரசு முன்வர வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று மதுரை மத்திய சிறையில் உள்ள ரவிச்சந்திரனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சைக்காக அவரை பரோலில் விடக்கோரி அவரின் தாயார் மகேஸ்வரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் சிறையில் உள்ள ரவிச்சந்திரனை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்தார். பின்னர் பேசிய அவர் 7 பேரையும் விடுவிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். ரவிச்சந்திரன் பேரறிவாளனை பரோலில் விட தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தினார். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை மதுரை மத்திய சிறை வாசலிலிருந்து கேட்டுக் கொள்கிறேன். இந்த 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவை பயன்படுத்துங்கள். அதற்கிடையில் இவர்கள் 7 பேருக்கும் நீங்கள் பரோலில் விடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரே நேரத்தில் 7 பேரையும் நீங்கள் பரோலில் விட வேண்டாம். இப்பொழுது மிக உடல்நலம் கெட்டிருக்கக்கூடிய ரவிச்சந்திரனை பரோலில் அனுப்புங்கள். பேரறிவாளனுக்கு உடல்நலம் இல்லாமல் சென்னை மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றார் அந்த தம்பியை பரோலில் அனுப்புங்கள். அது உங்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டது. மத்திய அரசு தலையிட முடியாது.